Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா KineMaster ஆப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீடியோ எடிட் பண்ணனும் அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம KineMasterனா என்னன்னு பார்க்கலாம். KineMaster ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப். இந்த ஆப்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா YouTube வீடியோ பண்றதுக்கு இல்லனா பர்த்டே இல்லனா anniversary வீடியோஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம்னா KineMaster ஆப்பை இன்ஸ்டால் பண்றோம். இந்த KineMaster ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம்னா KineMaster ஆப் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணா நமக்கு மூணு ஆப்ஷன் ஃப்ரண்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா KineMaster ஸ்டோர். அதாவது இந்த ஸ்டோர்ல இருந்து நம்ம KineMasterக்கு தேவையான தீம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா கிரியேட் வீடியோ ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்ம வீடியோ ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா KineMaster ஆப்போட அஃபிஷியலான யூடியூப் சேனல். இப்போ இந்த KineMaster ஃப்ரீ வெர்ஷன் இருக்கிறதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் என்னன்னா அது பெய்ட் வெர்ஷனில் தான் இருக்கும். அந்த ப்ரீமியம் வெர்ஷனில் என்னன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த KineMaster ஆப் வச்சு எப்படி வீடியோ எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கிரியேட் வீடியோ இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் நமக்கு 7 ஸ்க்ரீன் ரேஷியோ இருக்கும். இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற இதெல்லாம் பார்த்தோம்னா 16:9 இது என்னென்னு பார்த்தோம்னா ஒயிட் ஸ்க்ரீன் ரேஷியோ. அடுத்து 1:1 இது என்னென்னா இன்ஸ்டாகிராம் ரேஷியோ. அடுத்து 9:16 தான் IGTV ரேஷியோ. இந்த மூணு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம். வேற எல்லாம் நம்ம தேவைப்படுற நேரம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதுக்கு நம்ம எது எடுக்கிறோன்னு பார்த்தோம்னா யூடியூப் வீடியோக்கு யூஸ் பண்ணுறேன். அதாவது 16:9 ஒயிட் ஸ்க்ரீன் ரேஷியோ நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே மீடியா ப்ரௌசர்னு ஒரு ஸ்க்ரீன் தெரியும். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா இமேஜஸ்னு என்னென்னா இந்த KineMasterல இன்பில்டாகவே இருக்கிற நிறைய பேக்ரவுண்ட் கலர் இமேஜஸ் தான் இந்த இமேஜஸில் இருக்கும். வீடியோஸ்னால் என்னென்னா இந்த KineMasterல ப்ரீ பில்டாக ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்க வீடியோஸ் என்னென்னா இந்த இதில் இருக்கும். இது புது ஃபீச்சர் இந்த KineMaster கொடுத்துருக்குது. ஃபேவரேட்ஸ்னு என்னென்னு பார்த்தோம்னா இப்போ நான் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணேன்னா அந்த ஃபோட்டோ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா இந்த ஃபோட்டோ எங்கன்னா அந்த ஃபேவரேட்ஸ்னு இருக்க இடத்துக்கு போயிடும். அப்போ அதில் என்னென்னா நமக்கு ஈஸியாக இருக்குது. எதுக்குன்னா இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறோன்னா நம்ம இந்த ஃபோட்டோவை தேடுறதுக்கு அவசியம் இருக்காது. அதனால் இது என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். க்ளவுட் ஸ்டோரேஜ் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளோட கூகுள் டிரைவ் அக்கௌண்ட் இதில் நம்ம ஆட் பண்ணோம்னா அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோட்டோஸ் ஏதாவது வீடியோஸ் ஏதாவது வேணும் நமக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் என்னென்னு பார்த்தோம்னா KineMasterோட எடிட்டிங் ஸ்க்ரீன். இல்லை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 ஃபோட்டோஸை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதை எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படுற ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபோட்டோ சூஸ் பண்ண உடனே அது என்ன பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோ இதில் வரும். இப்போ நமக்கு 2 ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னா திரும்ப அதே மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ண என்னன்னா அந்த ஃபோட்டோ இப்படி ஆட் ஆகும். இப்போ நம்ம ஃபோட்டோஸை எப்படி இந்த எடிட்டிங் செக்ஷனில் ஆட் பண்ணுறோன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம லேயர்னு என்னன்னு பார்க்கலாம். லேயர்னு என்னன்னா இப்போ ஒரு கேக் இருந்துச்சுன்னா அந்த கேக்கில் 4 லேயர் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு லேயருக்கு மேலே அடுக்கி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோக்கு மேலே இன்னொரு ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணோம்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம்னா லேயர். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோட்டோக்கு மேலே இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியான்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா ஃபோட்டோஸ் வரும். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா அந்த ஃபோட்டோக்கு மேலேயே இன்னொரு ஃபோட்டோ என்ன ஆட் ஆகுது. இப்போ நமக்கு ஃபேஸ் வச்ச ஃபோட்டோவை இந்த KineMasterலேயே எடுத்து இந்த KineMasterலேயே ஆட் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த சென்டரில் இருக்க பட்டன் கிளிக் பண்ணி கேமரா கேம் கார்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இல்லை கேமராவை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸ் என்ன எடுத்து இல்லை ஆட் பண்ணி ஃபோட்டோவை போடலாம். இப்போ நம்ம லேயர் ஆப்ஷனில் இருக்க இன்னும் கொஞ்சம் பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். லேயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எஃபெக்ட்ஸ் உருவாக்குறோன்னு பார்க்கலாம். இந்த ஃபோட்டோக்கு எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும்னா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி பேசிக் எஃபெக்ட்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா காஷியன் கலர் மொசைக்னு 2 இருக்குது. நமக்கு இன்னும் எஃபெக்ட்ஸ் தேவைப்படும்னா என்ன பண்ணலாம்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கெட் மோர்னி கொடுத்தோம்னா நிறைய எஃபெக்ட்ஸ் என்னென்னா இதில் இருக்கும். அதை நம்ம தேவைப்படுற ஏதாவது தேவைப்பட்டுன்னா நம்ம எடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காஷியன் கலர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அந்த ஃபோட்டோவில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டோம்னா என்னென்னா அந்த ஃபோட்டோ டிஃப்ரென்ஸ் தெரியும். மொசைக் கொடுத்தோம்னா அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸாக அது தெரியும். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவில் எப்படி ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா ஏற்கனவே இங்கே ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இன்னும் நமக்கு ஸ்டிக்கர்ஸ் தேவைப்பட்டதுன்னா கெட் மோர் கிளிக் பண்ணோம்னா
இதுலேயே நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இல்லை எந்த ஸ்டிக்கர் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டிக்கர் நம்ம எடுத்துகிட்டு அதில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்டிக்கர் வந்து இதில் வரும். இந்த ஸ்டிக்கர் நம்ம பெருசாக்கவும் செய்யலாம், சின்னதாக்கவும் செய்யலாம். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். இல்லை நான் வந்து என் பேரை எழுதுகிறேன். பேர் எழுதுனா என்னோட பேர் வந்து என்னென்னா இந்த எடிட்டிங் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை நம்ம என்ன பண்ணலாம், பெருசாக்கவும் செய்யலாம், சின்னதாக்கவும் செய்யலாம். இப்போ இந்த டெக்ஸ்டோட கலர் நம்ம மாற்றணும். என்ன பண்ணோம்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம பிடிச்ச கலரை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணால் அந்த கலரை வந்து இந்த நேமில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஃபோட்டோவில் நம்ம விருப்பப்படி என்ன வேணாலும் வரையணும்னா என்ன பண்ணோம்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம விருப்பப்படி என்ன வேணாலும் இல்லை நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த டிராயிங்கோட கலரை நம்ம மாற்றோம்னா இந்த ரெட் கலரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். நம்ம அதில் என்ன கலர் நம்ம பிடிக்குமோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து வரையலாம். முடிச்சா நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த லேயர் ஃபங்க்ஷனில் இருக்கிற எஃபெக்ட்ஸ், டெக்ஸ்ட், அடுத்தது ஹேண்ட் ரைட்டிங்கோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் 2 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோட்டோஸ்க்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இல்லை ஆடியோன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னு பார்த்தோம்னா KineMaster ஏற்கனவே இன்பில்டாக இருக்க மியூசிக். எஸ்எஃப்எக்ஸ்னு என்னென்னு பார்த்தோம்னா KineMaster ஏற்கனவே இன்பில்டாகவே இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ரெக்கார்டர்னா என்னென்னு பார்த்தோம்னா இந்த KineMaster நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண ஆடியோ. சாங்ஸ்னு என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஃபோனில் இருக்கிற அந்த சாங். அடுத்து ஆல்பம்னு என்ன பார்த்தோம்னா நம்ம ஃபோனில் இருக்க சாங் ஆல்பம். அடுத்தது ஆர்டிஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஃபோனில் இருக்க அந்த சாங் ஆல்பத்தில் ஆர்டிஸ்டாக வந்து பிரித்து அந்த சாங் ஆல்பம் கொடுத்துருப்பாங்க, அதுதான் ஆர்டிஸ்ட்னு இருக்குது. ஜெனீர்னு என்னென்னு பார்த்தோம்னா இந்த சாங், அதாவது நம்ம ஃபோனில் இருக்க டிஃப்ரெண்ட் சாங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கேட்டகரியாக பிரியும், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஜெனீர்னு சொல்கிறோம். ஃபோல்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஃபோனில் இருக்க ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஃபோல்டரில் இருக்கும், அதான் என்னென்னு பார்த்தோம்னா ஃபோல்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா KineMaster இன்பில்டாக இருக்க ஒரு சாங் எடுத்து இல்லை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சாங்கை வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா இந்த சாங் வந்து இந்த எடிட்டிங் செக்ஷனில் வந்துடும். அவ்வளோதான். இதோட என்னென்னா இந்த செக்ஷன் முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வீடியோவை நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இந்த சாங்கை நம்ம பார்த்தோம்னா இந்த பிக்சர், அதாவது இந்த ஃபோட்டோவோட இந்த சாங் வந்து நீளமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சாங் வந்து கட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சாங் கிளிக் பண்ணி இந்த ஃப்ரேம் என்ன பண்ணுறோம்னா மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணி இந்த ஃபோட்டோ கீழே வர நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு ரைட் ஆஃப் பிளே ஹெட்னு இருக்கும். ரைட்னா ரைட் சைடில் கட் ஆகும், லெஃப்ட்னா லெஃப்ட் சைடில் கட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ட்ரிம் டு ரைட் ஆஃப் பிளேயரை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா அந்த ஆடியோ என்னன்னா ட்ரிம் ஆயிரும், அதாவது கட் ஆகும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ரெக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா KineMasterக்குள்ளே வச்சு நாம் என்ன பண்ணலாம்னா ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அதாவது அந்த வீடியோ கூட அந்த ஆடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு 2 ஃபோட்டோவும் ஒரு ஆடியோ வச்சு ஒரு வீடியோ ரெடியாக இருக்குது. இந்த வீடியோவை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் எண்டில் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா எக்ஸ்போர்ட் அண்ட் ஷேர்னு ஒரு ஸ்க்ரீன் வரும். இல்லை என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ரெசல்யூஷன், அதாவது எந்த ரெசல்யூஷனில் நம்ம வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அது இருக்கும். எந்த ஃப்ரேம் ரேட்டில் நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அது ஒன்று இருக்கும். எந்த பிட் ரேட்டில் நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அது ஒன்று கூட இருக்கும். இப்போ நம்ம இந்த பிட் ரேட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண இந்த வீடியோட சைஸை இன்க்ரீஸ் ஆகும், இந்த வீடியோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் ஆகும். என்னோட ஃபோனில் ஹெச்டி சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது, அதனால் ஹெச்டி வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். நிறைய ஃபோனில் வந்து 4K வரை சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோட சைஸை பொறுத்து இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிற டைம் என்னென்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த வீடியோ சின்னதாக இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் ஆகிற டைம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ இப்போ வந்து ஒரு 500 MB அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் ஆகிற டைம் என்னென்னா ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்தாச்சு. இந்த வீடியோ இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னா ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ இந்த வீடியோவில் வந்து வாட்டர் மார்க் வர வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா
இல்லை இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பண்ணிவிடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இயர்லி இல்லைனா மந்த்லி வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோடு நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த KineMasterல இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் பற்றி டீப்பாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.